நிச்சயமாக இருக்கிட்டா. தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாகவே கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக சுட்டரித்து வந்தது. இந்த கோடை வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வப்போது கோடை மழையும் பெய்து மக்களை குளிர்வித்து வந்தது. அந்த வகையில் இன்று தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் காலை முதல் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது மாலை வேளையில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழைக்கான ஒரு அறிகுறிகள் தென்பட்டது. அதைத் தொடர்ந்து கனமழையும் பெய்து வந்தது. இதில் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழையுடன் சில இடங்களில் பெய்த காரணத்தினால் ஐஸ் கட்டி மழைகளும் பெய்தது. இந்த ஐஸ் கட்டி மலைகளை சிறுவர்கள் கையில் எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மலைகள் பெய்த நிலையிலும் ஒரு சில இடங்களில் அதிகமாக பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீரானது தேங்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. குறிப்பாக கருவாட்டுக்கரை பகுதி என்ற பகுதியில் தாழ்வான பகுதி என்பதால் இந்த தாழ்வான பகுதியில் முட்டளவு தண்ணீரானது தேங்கியுள்ளது. கோடை வெயிலின் காரணமாக இந்த பெய்யக்கூடிய மழை கோடை மழையிலும் இந்த மழையானது முட்டளவு தேங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒருபுறம் ஆலங்கட்டியுடன் கூடிய ஐஸ்கட்டி மலைகளும் பெய்து வந்ததால் இந்த சிறுவர்கள் பொதுமக்கள் இதனை மகிழ்ச்சியுடன் பார்த்து அந்த மலையில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிக்கிதா.